I want to thank the Empower people on stage. First வந்து எங்களோட சாங் லான்ச்சுக்கு நாங்க கெஸ்ட் இன்வைட் கொடுத்து அதை ரெஸ்பெக்ட் பண்ணி வந்து சப்போர்ட் பண்ணிட்டு போனோம் எல்லாருக்கும் என்னோட பர்சனல் தேங்க்ஸ். பீட் ரியோ ப்ரோ, சாந்தர் ப்ரோ, அப்புறம் மாஸ்டர் மகேந்திரன் ப்ரோ, அண்ட் தென் நம்மளோட தினேஷ் அண்ணா, பாலா அண்ணா, எல்லாருக்குமே வேணும் தேங்க். பிகாஸ் ரொம்ப பெரிய மனசு வேணும் இன்னொருத்தவங்களோட வளர்ச்சியில கான்ட்ரிபியூட் பண்ணி இந்த பிஸி ஸ்கெடியூல வரத்துக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் ரெஸ்பெக்டட் வைரமுத்து சார் அண்ட் ஜிவி பிரகாஷ் சார் அண்ட் எவ்ரி ஒன். நரேஷ் ஐயர் சார் ரொம்ப சூப்பராக பாடியிருக்கீங்க, தேங்க்யூ. அண்ட் நம்மளோட விழாவோட ஸ்டார் ஸ்ரீ ப்ரோ ரொம்ப சூப்பராக மியூசிக் பண்ணியிருக்கீங்க. எனக்கு மெயினாக என்ன தெரியுமா, இவங்களோட டேலண்ட் எல்லாமே நம்ம பார்ப்போம், அதை தாண்டி இந்த ஸ்டேஜில் இருக்க எல்லாருமே ரொம்ப கைண்டான பீப்புள். த வே தே லவ் தேர் ஃபேமிலி, த வே தே சப்போர்ட் தேர் ஒய்ஃப். இப்போ ஸ்ரீபிரயா இருக்கட்டும், எப்பவுமே ஷெரின் அவங்க தான் எனக்கு ஹேர் அண்ட் மேக்கப் பண்ணாங்க. இதில் ஃபுல்லாக ஷி வாஸ் வெரி சப்போர்ட்டிவ். ஒரு நல்ல ஒரு சிஸ்டராக இருந்து எனக்கு அவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிட்டாங்க. அவங்க ஒரு ஒரு நாளும் ஷூட் வரும்போது இவர் தான் வந்து ட்ராப் பண்ணுவார், இவர் தான் பிக்கப் பண்ணிட்டு போவார். அது பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அந்த வே மகேஷ் ப்ரோ தேங்க்ட் ஹிஸ் ஒய்ஃப், அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. அண்ட் நம்மளே பார்த்துக்க முடியும், சபரி ப்ரோட ஒய்ஃப் அங்க இருப்பாங்க, அவங்களையும் நான் மீட் பண்ணியிருக்கேன் ஹாட்ஸ்பாட்ல, அவங்க சன். ஸோ ஒரு ஃபேமிலி பாண்டிங்கா அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு பார்க்கவே. ஐ வாண்ட் டு தேங்க் எவ்ரிபடி, த ப்ரொடியூசர் தேங்க்யூ ஸோ மச், டிஓபி, எடிட்டர் தேங்க்ஸ், ஏன் சீன்ஸ் நீங்க கட் பண்ணலனால தேங்க்யூ. அண்ட் தென் நம்மளோட ஃப்ரெண்டுக்காக சப்போர்ட் பண்ணியிருக்காரு நம்மளோட ப்ரோ, எவ்வளோ ஸ்வீட் சரத் ப்ரோ, எவ்வளோ ஸ்வீட். சீரியஸா அது நம்மளும் ஒரு ஆர்டிஸ்டா ப்ரூவ் பண்ணும் போது வந்து யோசிக்க தோணும்ல, எங்க என்ன ஒரு சீன் தானா அப்படின்னு. ஆனா அந்த மாதிரிலாம் யோசிக்காம ஸ்வீட்டா ஸ்டேஜ் வந்து ப்ரொமோஷன் வந்து இட் டேக்ஸ் பிக் ஹார்ட். பர்சனலி மகேஷ் ப்ரோ யூ ஆர் வெரி வெரி டேலண்டட். உங்க கூட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பி. எல்லாருமே ஒரு நியூ கமரா தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க என்னைக்குமே யோசிக்காதீங்க. யூ ஆர் வெரி டேலண்டட், வெரி ஹார்ட் ஒர்க்கிங். கண்டிப்பா யூ வில் கெட் த பிளேஸ் தட் யூ டிசர்வ் டு பி. மை ஹார்ட்லி விஷஸ். அண்ட் சபரி ப்ரோ, இந்த ஹாட்ஸ்பாட்ல நாங்கள் ஒர்க் பண்ணோம், அவர் அசோசியேட்டா ஒர்க் பண்ணியிருந்தாரு. அங்கேயும் வந்து ரொம்ப டெடிகேட்டடா இருப்பாரு. ஒரு ஒரு சீனுமே வந்து ஒரு 10 வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. ப்ரோ புரிஞ்சிருச்சு அப்படின்னு ஆனாலும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. இட் ஷோஸ் இஸ் பேஷன் டுவர்ட்ஸ் சினிமா. நீங்க கண்டிப்பா சீக்கிரம் மூவி எடுக்கணும். ஐ ஹோப் டு ஒர்க் வித் யூ சூன். வெரி வெரி ஹாப்பி த வே இட் டர்ன்ட் அவுட். ரொம்ப அழகா வந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ப்ரொடியூசர்ஸ். நம்பி இந்த மாதிரி ஒரு ஒரு அப்கமிங்கா வரவங்களுக்கு ட்ரஸ்ட் பண்ணி நம்ம பண்றது வந்து இட் டேக்ஸ் அ ஹியூஜ் ஹேப். தேங்க்யூ ஸோ மச். நான் யாராவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா நான் வந்து மன்னிச்சுக்கோங்க. ரக்ஷிதா எனக்கு வாய்ஸ் கொடுத்துருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் ரக்ஷிதா, மீன்ஸ் அ லாட் டு மீ. ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் எவ்ரிபடி ஹார்ட்ஃபுல்லி. ப்ரெஸ் மீடியா எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் தான் எங்களோட க்ரோத். தேங்க்யூ ஆல் ஸோ மச். தேங்க்யூ. செகண்ட் சான்ஸ் இந்த சிங்கிள் ட்ராக் ஆல்பம் வந்து நான் கூடிய பண்ணியிருக்கேன்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, ப்ரௌடாகவும் இருக்குது. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். எதனால் இந்த ஆல்பம் சாங் இதெல்லாம் பண்ணுறோம், உங்களுக்கெல்லாம் போய் சேர்றோம் அப்படின்னு நினைக்கிறது வந்து, ஃபஸ்ட்டு இந்த மகேஷ் அப்படின்றவர் வந்து எல்லோரும் அடுத்த லெவல் போகணும், ஒரு படம் நடிக்கணும், இவர் நல்லா நடிக்கிறாரு, இவங்க அம்மா அபிராமி இவ்வளோ ஒரு விஷயம்லாம் ஏற்கனவே நிறைய சாதிச்சிருக்காங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணும்போது இவங்க அடுத்தடுத்த லெவல் பண்ணும்போது இவங்கெல்லாம் டீமாக சேர்ந்து தான் ஒரு அடுத்த லெவல். எல்லாரும் கேட்பாங்க என்ன ஆல்பம் சாங், ஏன்னா படம் பண்ணலாமே. ஸோ ஒரு மோட்டிவேஷனை முதல்ல வந்து ஃபஸ்ட்டு அந்த ஆர்டிஸ்ட் அடுத்த வாய்ப்பு நல்லா எங்களால் சாதிக்க முடியும், எங்கள் திறமையை பாருங்கள் அப்படின்றது தான் இதோட மோட்டிவேஷன். ஸோ இந்த பாட்டை முதல்ல நார்மலாக மகேஷ் ஏதோ எங்கிட்ட ட்ராக் கேட்கும்போது எங்கள் ஸ்டுடியோவில் தானே அப்படின்னு ஒரு ஒரு டம்மி வாய்ஸ்லாம் கேட்டேன். பாட்டை கேட்டோன்னே ஐயோ சூப்பர் சாங்பா பண்ணலாம்ப்பா அப்படின்னு தான் ஆரம்பித்தோம். நெக்ஸ்ட் லெவலில் அடுத்த லெவலில் போகும்போது சரிப்பா இந்த பாட்டு இந்த பல்லையில் இப்படி ஆடலாம் அப்படி ஆடலாம் இப்படி பண்ணலாம் அப்படின்னா நம்ம சபரிஷ் வந்து மாஸ்டர் நீங்கள் எங்கேயும் ஆட வேணாம், நீங்கள் ஒரு ஊக் ஸ்டெப்ஸ் மாத்திரம் பண்ணால் போதும் அப்படின்னாரு. திருப்பி அப்படின்னா இல்லைப்பா இங்கெல்லாம் தோணும், இல்லை இங்கே இருக்கணும். அது மாதிரி ஒரு கான்செப்ட். ஏன் சபரீஷை பற்றி நான் சொல்கிறேன்னா, டைரக்டர் வந்து சீக்கிரமாக படம் பண்ணுவார், ஏன்னா பண்ண போகிறாரு. இந்த கான்செப்ட் பார்த்தாலே தெரியுது. அவர் சொன்ன விஷயம், நாங்கள் அந்த ஷூட்டிங் பண்ணும்போது நான் பாதி நேரம் நான் கேரவனில் தான் இருந்தேன். நல்லா ஆல்பம் சாங் சொல்லிட்டு டான்ஸ் மாஸ்டர் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்கன்னு கேட்பேன். அவர் வந்து இல்லை ஷூட்டிங் போயிட்டுருக்கு மாண்டேஜ் எடுத்துக்கிட்டே இருப்பார். ஆனால் அது விஷுவலாக இன்னைக்கு நான் பார்க்கும்போது அந்த கான்செப்ட் ஒரு மகேஷும் அம்மு அபிராமியும் அந்த ஒரு லவ்லியான அந்த லவ்வை இவ்வளோ மினிட்ஸ்க்குள்ள இப்படி ஒரு கதையை வந்து அவங்க சுருக்கி அந்த எடிட்டிங் பண்ணி நம்ம முத்து அதை அழகாக வடிவமைச்சு அதை பண்ணும்போது பார்க்கும்போது அப்படின்றது சூப்பர் சபரீஷ். நான் வந்து டான்ஸில் கொஞ்சம் அந்த ஸ்டெப்பு இல்லைனாலும் அதை முத்துக்கு நான் அப்புறம் வரேன். நான் எங்கே 2 ஸ்டெப்பு காணாமல் தேடுறேன். இருந்தாலும்
பட் நீங்க சீக்கிரம் படம் பண்ணணும். இதுவே பண்ணும்போது ஒரு பெரிய 2 hours படம் கொடுத்தா நீங்க எந்த அளவுக்கு பண்ணுவீங்கன்னு. ஸோ அம்மா புராவியும் சரி மகேஷும் சூப்பரா பண்ணியிருக்கேன். அந்த 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 கான்செப்ட் அழகா வெளியே வந்திருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம ஸ்ரீபி. அவர் வந்து எங்களோட சாங் 2-3 சாங் அடுத்து வரப்போகுது. சூப்பர் சாங்லாம் பண்ணியிருக்காரு. இதுல ஒரு சாம்பிள் தான் அந்த சாங்கு. ஒர்க் பண்ணிட்டே இருப்பாரு. நான் வந்து ஏதாவது எங்கப்பா இந்த சாங் ஆல்பம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா மன்னிச்சுன்னு சொல்லுவாரு. அவருக்கு நான் பேர் வச்சுக்கிறதே மன்னிச்சு அப்படின்னு வச்சிருக்கேன். ஸோ ஹார்ட் ஒர்க்கா பண்ணி அவர் பாட்டை ஃபுல்ஃபில்லா பண்ணி இன்னைக்கும் எவ்வளோ பெரிய மியூசிக் டைரக்டராக இருந்தாலும் நாங்கள் சாங் கோரியோகிராஃபி பண்ற அந்த ஈவினிங் முன்னாடி வரைக்கும் அந்த மியூசிக் டைரக்டர் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க சாட்டிஸ்ஃபைடாக ஆக மாட்டாங்க. நாங்களாம் துப்பாக்கி நினைக்கிறேன் ரகுமான் சார் வந்து அலைக்கலைக்கா சாங் அப்போ நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். 4 மணிக்கு ஒரு ட்ராக் வருது. அப்படி ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுல சொல்லும் போது அது இன்னைக்கும் அந்த ஃபைனல் ட்ராக் வர வரைக்கும் அவரோட ஆர்வம் பத்தி சொல்றேன் ஸ்ரீவி. இதை நான் ஒரு நார்மல் டம்மி இந்த ட்ராக்ல கேட்கும் போதே பாட்டு நான் பண்றேன்னு சொன்னேன். ஜிவி பிரகாஷும் நம்ம நரேஷ் ஐயரும் அந்த வாய்ஸ்ல கேட்கும் போது அந்த கோரியோவுக்கு நம்ம மேட்ச் ஆயிருக்குமான்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு சூப்பரா இருந்தது உங்களோட வாய்ஸ். அந்த பாட்டை அந்த லெவல்ல தூக்கிட்டு போயிடுச்சு. அதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். ஆடியோ ட்ராக் கேட்கும் போது வைப் இருக்கு. நீங்க சாதாரணமா இந்த விஷுவல் இதெல்லாம் பாட்டு கேட்கலாம். பாட்டு ஃபர்ஸ்ட் ஹிட், அதுக்கப்புறம் விஷுவல் வந்து சபரி வந்து அவர் கான்செப்ட் பண்ணிட்டேன். நான் அவுட் ஸ்டெப்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டீமுக்கே சூப்பரா இருக்கும். அதை விடுங்க, நம்ம ஜோசப் கேமரால நீங்க இந்த இடத்துல எங்க எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அது வந்து ஒரு கிளப்லயும் ஒரு சாதாரண ஒரு கார்டன் அது மாதிரி ஒரு விஷயம். ஆனா அதை ஒண்ணுமே தெரியாம அதை அழகா ஒளிப்பதிவுல பண்ணிருக்கேன் ஜோசப். சூப்பரா பண்ணிருக்கீங்க. அதுதான் அது நம்ம கொடுத்ததுல எவ்வளவு பெஸ்டா பண்ணுமோ அதை பண்ணிருக்கீங்க. இதுக்கெல்லாம் ஒரு பையன் வளரணும், இது மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும்னு சொன்ன ப்ரொடியூசர்ஸ் அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. கார்த்திக் அண்ட் மது அற்புதமா பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் நம்ம எல்லாரும் ரியோ இவரு நம்ம தினேஷ்லாம் சப்போர்ட் பண்றது வந்து தினேஷ் பத்தி சொல்லணும்னா நம்ம சிக்ஸர் ப்ரொடியூசர் அவர் ப்ரொடியூசர்னு தெரியும். நண்பரோட நீங்க ஹாட்ஸ்பாட்டா இருக்கட்டும் நெட்ஃபிளிக்ஸா இருக்கட்டும் என்ன மாஸ்டர் எதுவாக இருந்தாலும் பண்ணலாம். அப்படிதான் அது சரியா போயிருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ தினேஷ் வந்து இன்னைக்கு அவரோட வளர்ச்சிக்கு வந்து நான் கூட 2-3 படம் சொன்னேன் கன்னடத்திலேயே எதுவும் மாஸ்டர் அது உடனே இமீடியட்டா ரிலீஸ் பண்ணி எல்லாத்துக்குமே பாசிட்டிவ் பண்ணாரு. ஸோ தினேஷ்க்கு இப்படி ஒரு பசங்க ஏதோ வளரணும் ஆசைப்படுறவங்களுக்குலாம் அவங்களாம் வழிகாட்டுறதுக்கு ஒரு பெரிய இன்னைக்கெல்லாம் யாரும் இல்லை. இன்னைக்கெல்லாம் அது பண்றதுக்கு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும் தினேஷ்க்கு. சூப்பர் தினேஷ். மகேந்திரன் வந்து சான்ஸே இல்லை. என்ன ஆடு அவர் வந்து இப்போ ஒரு ஃபிட்னஸ்ல இருக்காருன்னா ஒரு ஹீரோ ஆகிறதுக்கு வந்து உப்பு இல்லாம இந்த மாதிரி நம்மளால என்ன இருந்தாலும் அப்போ ஒரு பிரியாணி பதவியாக சாப்பிட்றோம். இது இப்போ நல்லா வந்து வயிற்ற கட்டி இதை பண்ணி இப்படிதான் டெடிகேஷன்ல இப்படிதான் சின்ன வயசுல இருந்து வரணும் ஜெயிக்கணும்ன்ற வெறித்தனமா இருக்கிற மகேஷ்க்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். நானும் அவரும் ஆல்பம் பண்ணிருக்கோம், நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மகேந்திரன் சூப்பர் தான் உன்னோட. நான் அதான் சொல்றேன், இப்படி ஒரு ஃபிட்னஸை வச்சுக்கிட்டு இப்படி அதுக்கெல்லாம் வந்து சாதாரணமாலாம் இல்லை. என்னதான் வச்சு ஷூட்டிங் பண்ணாலும் நைட்லையும் பகல்லையும் இதை வச்சுக்கிறதே பெரிய விஷயம்ப்பா. சூப்பர் கோயிங் டு ராக். திருப்பி நம்ம ஒர்க் பண்ணி இன்னொன்று கலப்போம். தென் தேங்க்யூ ஸோ மச். இந்த பாட்டை வந்து நாங்கள் ரீல்ஸில் வந்து நீங்கள் லைட்டாக அங்கங்கே விட்ட ஸ்டெப்ஸ்லாம் கூட நாங்கள் ரீல்ஸில் பார்த்து இன்னும் அங்கேயும் போட்டு இதை நாங்கள் எல்லாம் 36-38 டிஸ்ட்ரிக்ட்லையும் நாங்கள் வந்து எல்லா எங்களோட ஸ்டூடியோஸ்லாம் இருக்குது. அங்கே இருக்கிற டான்ஸ் பர்சன்லாம் ரீல்ஸ் கொடுத்து எல்லாரும் இந்த பாட்டை சப்போர்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரத்தில் சக்ஸஸ்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், என்ன மேடைக்கு கூப்பிட்டு பேச சொன்னா நெக்ஸ்ட் பேமெண்ட் இல்லைன்னு சொல்லியிருந்தேன். I'm not very comfortable talking, but thank you so much. இது literally was a Saturday evening conversation. Mahesh meet பண்ணும்போது we common friends மூலமா we were just talking. மீடியாக்குள்ள வரது ரொம்ப கஷ்டமா because எங்களுக்கு சுத்தமா கனெக்ஷன் இல்லை in this industry. சரி பிடிச்சது இந்த ஷார்ட் ஃபிலிம். So we asked பண்ணலாமா அந்த மாதிரி ஒரு சின்ன ப்ராஜெக்ட்னு. So huge thanks to Mahesh to start with because அவர் ரொம்ப ரியலிஸ்டிக்கா ஒன்று சொன்னாரு. நீங்க பேபி ஸ்டெப்ஸ் எடுங்க, லைக் இவ்வளோ போட்டிங்கன்னா இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, லைக் லெட்ஸ் அந்த இண்டஸ்ட்ரியை கொஞ்சம் ஒரு லேமன் டேர்ம்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணாரு. சரி சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம்னு. அப்ப மகேஷ் சொன்ன சில விஷயங்கள் தான். என்கிட்ட டீம் இருக்கு, இவங்க தான் ஹீரோயின். வெரி ஷுர் அமோத்ராமியை போய் கேட்கலாம், நான் அவங்க அப்பா கிட்ட கதை சொல்ல போறேன். ஸோ let's make sure this is the team. சபரி தான் டைரக்டர், ஸ்ரீபி தான் மியூசிக். இதெல்லாம் வந்து ரொம்ப தெளிவா எனக்கு இதுதான் வேணும் இப்படிதான் வேணும்னாரு. அஃப்கோர்ஸ் எனி ப்ரொடியூசருக்கு ஒரு கொஞ்சம் இவ்வளோ பண்ணணுமா இவ்வளோ செலவு பண்ணணுமான்னு நர்வஸ் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு கட்டை அனுப்புவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து வைரமுத்து லிரிக்ஸ் அனுப்பிச்சாங்க. சுத்தமா எனக்கு புரியவே இல்லை, இது எப்படி நீங்க ஆல்பமா எடுக்க போறீங்க. நான் கேட்டேன் அவர்கிட்ட, இது ஹவு டஸ் திஸ் ஒர்க், இதை பார்த்தா கதை இருக்கிற மாதிரி தெரியலையேன்னு.
அப்புறம் திருப்பி ஒரு அடுத்த கட் அனுப்புவாங்க. அதுல நாங்க ஏதாவது கரெக்ஷன் சொல்லுவோம், இதுல ஜிவி பிரகாஷ் வாய்ஸ் இப்படி இருக்கே, நரேஷ் ஐயர் வாய்ஸ் இதுல இப்படி போடலாமா. அப்பதான் ஒரு ஸ்ரீபிலாம் எவ்வளவு தடவை என்ன திட்டினாருன்னு தெரியல, இவங்க என்ன வாய்ஸ் எல்லாம் மாத்த சொல்றாங்க அப்படின்னு. we all had our own fan moments because நான் நரேஷ் அவர் வரும்போதே சொன்னேன், இவங்க பெரிய ஃபேன் நாங்க, so we're very happy he sang on this song. So I'm very happy that this whole team is very talented. Of course நான் உங்ககிட்ட சொன்னேன் நல்ல வந்து she looked amazing on screen. Thank you so much to have accepted அவர் மகேஷ் சொன்ன மாதிரி to act with a new team. It's amazing. அவங்க ஜோசப் அண்ட் முத்து பத்தி சொல்லனா அப்புறம் திட்டுவாங்க. ஒரு பக்கத்துலயே ஒரு உட்கார்ந்துட்டு இருந்தாங்க, நோட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க, யார் யார் பத்தி எல்லாம் சொல்லலன்னு. பட் தேங்க்யூ சோ மச். என்ன இருந்தாலும் நீங்க அவர் ஸ்ரீதர் மாஸ்டர் ஸ்டெப்ஸை கட் பண்ணிருக்க தேவையில்ல, அவ்வளோ அது பார்த்துக்கோங்க அவரை கொஞ்சம். பட் ரொம்ப அழகா வந்திருந்தது. லைக் சார் நான் ஒவ்வொரு கட்டும் பார்க்கும்போது ஐயோ இல்லை என்ன வருது எனக்கு ஒரு ஒரு மிடில்ல பார்க்கும்போது கொஞ்சம் புரியல. பட் த ஃபைனல் வெர்ஷன் இஸ் வெரி குட். வி ஆர் வெரி ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். Saving the best for the last. Sabri, I think we met a couple of times. ஒவ்வொரு டைமும் அவர் பேஷனோட அவர் பேசும்போது தான் எனக்கு அது மேல ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் வந்தது. அவர் வந்து சபரி வாஸ் வெரி வெரி கான்ஃபிடென்ட், இது இப்படிதான் இருக்கணும், இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணிட்டா சூப்பரா இருக்கும் அப்படின்னு அவர் தான் முக்கால்வாசி கன்வின்ஸ் பண்ணாரு. ஸோ அகெயின் தேங்க்யூ. அண்ட் அகெயின் இங்க இருக்க நிறைய கெஸ்ட் எனக்கு தெரியாது பர்சனலி, பட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். லைக் தே செட் இட் மீன்ஸ் அ லாட் that you're here supporting them, so thank you so much. Of course the music, Shribi சொன்ன மாதிரி இன்னைக்கு தான் நான் first time பார்க்கறேன். I've never seen him but I've heard your music a lot of times. repeatல கார்ல போகும், அது ஒரு syllable-ம் கேட்டிருக்கோம். It's come out really well. Thank you. I'm a very happy producer today. Thank you so much. And press, please support பண்ணுங்க. It's a new fresh team. Thank you so much for being here again. Thanks. நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு அம்மா தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. நம்மளுக்கு உயிர் குறுக்கெடுத்துல இருந்து மச்சான் அதை சைலண்ட்ல போடுறோம். தேங்க்யூ. நம்மளுக்கு உயிர் கொடுக்கறதுல இருந்து, நம்மளுக்கு இந்த உலகம் என்னன்னு காமிக்கிறதுல இருந்து, நம்மளை ஒரு இடத்துல செட்டில் பண்ற வரைக்கும் அம்மா அப்பா இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியம். அம்மா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல். அதே தான் சினிமாவுக்கும். ப்ரொடியூசர்ஸ் தான் எங்கள் எல்லாருக்குமே அம்மா அப்பா எல்லாமே. அப்படி ஒரு அம்மாவை இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் உட்காந்துருக்கும் போது தட் இஸ் ஸோ நைஸ். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும். நீங்கள் பண்ணுற எல்லா ப்ராஜெக்ட்ஸும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும். அந்த சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்ட்ஸில் இந்த மாதிரி நல்ல டெக்னீஷியன்ஸ் இருக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இல்லையா? நம்ம என்ன ப்ராஜெக்ட் பண்ணாலும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க ரொம்ப நல்ல டெக்னீஷியன்ஸாக, நல்ல மைண்டடாக, லைக் நம்ம பாட்டு நல்லா வரணும், நம்ம கூட நடிக்கிற நம்ம ஹீரோ நல்லா வரணும், ஹீரோயின் நல்லா வரணும் அப்படின்ற சென்ஸ் ஒவ்வொருத்தவங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் அந்த படம் அந்த பாட்டு எதுவாக இருந்தாலும் ஜெயிக்கும். வேற எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து லைட்டாக மிஸ் ஆகி லைட்டாக ஒருத்தன் ஓகே அதை பார்க்கலாம் இது பார்க்கலாம் இல்லை என்ன அப்படின்னு நினைச்சாலுமே யாரோ ஒருத்தங்க, அது வந்து மெயின் கீ டெக்னீஷியன்ஸாக இருக்கணுன்ற அவசியம் எல்லாம் கிடையாது. தட் கேன் பி எனி ஒன். அவங்க இங்கே நினைச்சாலும் அந்த ப்ராஜெக்ட் மிஸ் ஆகிடும். ஸோ அந்த ப்ராஜெக்ட் மிஸ் ஆகாமல் நீங்கள் தான் எல்லாரையும் கரெக்டாக கேஷ் பண்ணணும். நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் சூப்பராக பண்ணுங்க. அண்ட் கேமராமேன், எடிட்டர், டைரக்டர்ஸ், ஐம் சாரி எனக்கு உங்கள் பேர் தெரியல. அண்ட் விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். அண்ட் யா டைரக்டர், அம்மான்னு சொன்ன உடனே அப்பா கோவம் வந்துடும். ஏன்னா எங்களுக்கு அப்பா டைரக்டர்ஸ் தான். ஆல் தி வெரி பெஸ்ட் பிரதர். நான் உங்களுடைய விஷுவல்ஸ் பார்க்கல, நான் கொஞ்சம் லேட்டாக தூங்கி எழுந்திரிச்சு அர்ஜென்ட்டாக ஓடி வந்தேன். ஐம் சாரி ஃபார் தட் ஃபர்ஸ்ட். அண்ட் கண்டிப்பாக நான் வந்துட்டு ரசிகனா நான் வந்துட்டு சேனலில் பார்க்குறேன், சரிகமாவில் பார்க்குறேன். ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் ஸ்ரீதர் மாஸ்டர், நிறைய பேரை வந்துட்டு நம்ம ஃப்ரம் த டே ஒன்ல இருந்து நம்ம ஸ்டாராக பார்த்துக்கிட்டே இருப்போம். யூனோ அவங்க எங்கே இருந்தாலுமே நம்ம கண்ணு டக்குன்னு ஒரு செகண்ட் அப்படி போகும். அப்படி ரொம்ப ஸ்க்ரீனை வந்துட்டு டப்பு டப்புன்னு அங்கங்கே அவர் வர்ற ஷாட்லெல்லாம் கேப்சர் பண்ணுற ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஆர்டிஸ்ட், ஒரு ஒரு டான்ஸ் மாஸ்டர், ஒரு சினிமா ரசிகன் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ரீதர் மாஸ்டர் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நானும் ரொம்ப சின்ன வயசு ஒழுங்காடுறா அப்படின்னு சொன்ன காலத்துலேருந்து தம்பி வாங்க இந்த மூமெண்ட் ஆடுங்க அப்படின்னு சொல்கிற காலத்து வரைக்கும் நான் கூட இருந்திருக்கேன். அண்ட் யா இந்த மாதிரி நல்ல நல்ல சாங்ஸ் வரணும், இந்த மாதிரி மாஸ்டர்ல இருந்தால் கண்டிப்பாக நல்லா வரும். ஆல் தி வெரி பெஸ்ட் மாஸ்டர். அந்த ஜிவி ப்ரோவும் நரேஷ் ப்ரோவும் பாடியிருக்கான்னு சொன்னாங்க. எனக்கு ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நரேஷ் ப்ரோலாம் எத்தனை நாள் வந்துட்டு கார் ஓட்டும் போது உங்கள் பாட்டெல்லாம் போட்டு கேட்டு ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருந்தாலும் அப்படியே கூலாக இருக்கேன் நான். ஐம் வெரி ஹாப்பி மீட்டிங் யூ பிரதர். அண்ட்
மியூசிக் டைரக்டர் பிரதர், நீங்கள் ரொம்ப அழகாக பேசுனீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் நிறைய சாங்ஸ் பண்ணணும். மியூசிக் வந்துட்டு அவன் என்ன டிப்ரெஷனில் இருந்தாலும் அவனை காலி பண்ணி விட்டுரும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பொறுப்பு இருக்குது அதில். ஸோ விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். அண்ட் அம்மு, சவுத்தில் நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் நீங்கள் அம்மா அபிராமியை பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப சின்சியரான ரொம்ப ஒரு படம் நல்லா வரணும், ப்ரொடியூசர்ஸ் நல்லா கரெக்டாக அவங்களுக்கு நல்லா இருக்கணும், ஒரு டைமுக்கு ஒரு லொக்கேஷனுக்கு போகணும், ஒரு சீன் நல்லா வரணும் அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. எல்லாருமே அப்படிதான் யோசிச்சு சினிமாவுக்கு வராங்க. பட் கான்ஸ்டண்ட்டாக ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஹைதராபாத்ல நான் ஒரு ஷூட்டிங் போனாங்க, நான் அம்மாவை பார்க்குறேன். சென்னையில் இங்கே எங்கேயாவது நான் வேறு எங்கேயாவது இருந்தால் அம்மாவை பார்க்குறேன். டக்குன்னு ஃபோன் பண்ண ஒன்று அம்மாவை பார்க்குறேன். அம்மா, இப்போ நீங்கள் இருக்கிற இந்த இடம் வந்துட்டு எனக்கு பர்சனல் ஒரு ஃப்ரெண்டாக ஒரு ஆர்டிஸ்டாக உங்கள் கோ ஆர்டிஸ்டாக பார்க்கும்போது இது கிடையவே கிடையாது அம்மா. ரொம்ப பெரிய இடத்துக்கு நீங்கள் வரணும், ரொம்ப பெரிய இடத்துக்கு நீங்கள் வரணும். விஷிங் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் மகேஷ், ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்துட்டு எனக்கு ஃபேமிலி வந்துட்டு சினிமா கிடையாது. நான் மட்டும்தான் சினிமாவில் ஃபர்ஸ்ட். எங்கள் அப்பா எங்கேயோ நடிக்கணும்னு ஆசைப்பட்டார், அவரால் அதை முடியல, என்னை கூட்டிகிட்டு வந்தார். ஸோ இவ்வளோ தான் எனக்கு சினிமா, எனக்கு எங்கள் அப்பா சொல்லி கொடுத்ததான். அதை தாண்டி சினிமா ஒவ்வொரு நாளும் நான் வந்துட்டு ஒவ்வொருத்தங்களையும் பார்க்கும்போது நான் சினிமா நான் ரொம்ப கற்றுப்பேன். மகேஷ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, என்னடா நீ வந்து ஒரு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்க, உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப எனர்ஜி வருது மச்சான் அப்படின்வாங்க. ஆக்சுவலி அது கிடையவே கிடையாது. என் எனர்ஜி இவனுங்கள மாதிரி ஆளுங்களை பார்க்கும்போது வர்றது தான். ஏன்னா அவன் வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு நல்லா வரணும், செம்மையா பண்ணணும் மச்சான், அது பண்ணும் இது பண்ணும் இது பண்றேன் அது பண்றேன் சொல்லிக்கிட்டே இருப்பான் மச்சான். அவனோட எனர்ஜி உன்னுடைய தாட் ப்ராசஸ்க்கு நீ ரொம்ப நல்லா வருவோம் மச்சி. இந்த ஸ்டேஜ் ஒண்ணுமே இல்லை மச்சி, இதோட இன்னும் பெரிய ஸ்டேஜ் ஸ்க்ரீன்ல கண்டிப்பா ஒரு நாள் செம்மையா கலக்குவோம் மச்சி. ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் தட். சரத், நான் மச்சான் முடிச்சாலும் ஜிம்முக்கு போலாம்ண்ணா, ஓகே? ஏன்னா சரத் இப்போ வந்து காமெடி எல்லாம் விட்டுட்டு ஒரு மாதிரி ரொம்ப சீரியஸா ஒரு மாதிரி வில்லன் மாதிரியே வந்துட்டு இருக்கிறான். எனக்கு அது என்னன்னு தெரியல. சரத், ஆல் தி வெரி பெஸ்டா. எல்லார பற்றியும் பேசணும், என்னை பற்றி பேச நினைக்காத மச்சான். நீ என்னோட பர்சனல் இன்ஸ்பிரேஷன், யூ நோ தட் வெரி வெல். அண்ட் லவ் யூ ஸோ மச். அண்ட் ஹோல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் சரிகமாவுக்கு பெரிய வாழ்த்துக்கள். அவங்க நிறைய நல்ல சாங்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த டீம் இன்னும் நிறைய பேர் என்கரேஜ் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். ப்ரெஸ் அண்ட் மீடியா இவங்கள வாழ்த்து வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் லவ் யூ ஆல். தேங்க்யூ. மகேஷ்க்கு என்னோட வாழ்த்துக்கள். ஸோ ஜோடியில் ஒன்றா ஒர்க் பண்ணோம், அப்போலேருந்து இப்போ வரையுமே சச் ஹார்ட் ஒர்க்கர். ஸோ அதுக்கான பலனாக தான் நான் இதை பார்க்குறேன். அண்ட் செகண்ட் சான்ஸ் டீம் எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். ஸ்ரீவி பிரதர், ஐ மீன் ரொம்ப நல்லா இருந்தது உங்களோட கம்போசிங், ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் அம்மு அபிராமி அப்படின்னாவே கூப்பிடுவாங்க, டப்புடு போட்டு தள்ளிடுவாங்க அப்படின்றது இல்லாமல் இதில் வந்து திரும்ப உயிர் கொடுத்து எழுப்பியிருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சுட்டோடனே திரும்பி 2 பேரும் மூஞ்ச பார்த்துட்டோம். இப்போ இதை பத்தான பேசுவீங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லம்மா அதை திருப்பி எழுப்பிட்டாங்களே அப்படின்னு சொன்னேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது உங்களோட பெர்ஃபார்மன்ஸ். ஐ மீன் கரெக்டி பண்ணும்போதே சொல்லியிருக்கேன், உங்களோட டான்ஸும் உங்களோட ஆக்டிங்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது இதுலேயும் இருந்தது, செம்மையாக இருந்தது. அண்ட் மகேஷ் சொல்லவே தேவையில்ல, பேசிக்காக ஹி இஸ் எ டான்சர் அண்ட் டான்சர் டர்ன்ட் ஆக்டராக இப்போ என்னால் பார்க்க முடிஞ்சுது. சூப்பராக இருந்தது உங்களோட பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் த ஹோல் டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். சிறப்பு தோற்றத்தில் வந்த சரத்துக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஸோ அண்ட் எஸ், ஸோ ஜிவி சார் தனியாக பாடினா செம்மையாக இருக்கும், நரேஷ் ப்ரோ தனியாக பாடினா செம்மையாக இருக்கும். 2 பேரும் சேர்ந்து இது பாடியிருக்காங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. இதில் எனக்கு ரொம்ப மோஸ்ட் ஸ்பெஷலாக ஃபீல் ஆனது வந்து நரேஷ் பிரதரை இங்கே மீட் பண்ணது. ரொம்ப ஹாப்பி பிரதர் உங்களை மீட் பண்ணது. நிறைய தடவை உங்களை மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கேன், பட் இங்கே மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். ஸ்ரீதர் மாஸ்டர், நான் இப்படி திரும்பிக்கிறேன், எப்போ ஒன்னா ஒர்க் பண்ணுவோம்னு கேட்பாங்க. நானும் சீக்கிரம் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அது இன்னும் நடக்க மாட்டேன் மாஸ்டர், செம்மையா பண்றோம் மாஸ்டர், சீக்கிரமா பண்றோம் மாஸ்டர். இதெல்லாம் எஸ்கேப் ஆக முடியாது. இப்போ ஒரு மூமெண்ட். ஐயோ மாஸ்டர், அம்மா ப்ளீஸ் நீங்க ஜாயின் பண்ணலாம். இப்படி கம் ஆன் ப்ளீஸ் ஜாயின். மாஸ்டர் இப்படி இல்ல, நீங்க ஆட வைக்கணும்னு சொல்லி நான் விருப்பப்படுறேன். சீக்கிரமே என்ன டான்ஸ் பண்ண வச்சு அழகு பார்த்துருங்க மாஸ்டர். ஹூக் ஸ்டெப் அப்படின்னா ஸ்ரீதர் மாஸ்டர் தான் ஹூக் ஸ்டெப். ஸோ
அதுக்கு நான் வெயிட்டிங் மாஸ்டர். அண்ட் ரொம்ப சந்தோஷம் இங்க வந்ததுல. மகேந்திரன் பிரதர், சுந்தரனா, சௌந்தரனா எப்ப மீட் பண்ணாலுமே ஒரு ஒரு வைப் இருக்கும் சௌந்தரன்ட்ட. ஸோ இன்னைக்கு மீட் பண்ணதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஃபீல்ஸ் லைக் பிரதர் ஆல்வேஸ். ஸோ தேங்க்ஸ்ண்ணா. இங்க எல்லாருமே மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். யாராவது மறந்துட்டேன் அப்படின்னா என்னை மன்னிச்சு திரும்ப உங்களோட நண்பனாக ஏற்றுக்கங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் விஷிங் ஆல் தி பெஸ்ட் டு செகண்ட் சான்ஸ் டீம். நானும் எப்பவும் போல ப்ரொடியூசர் கிட்ட இருந்து ஆரம்பிச்சிருவேன். ஆனால் நான் சொல்லுவேன் நம்ம ரொம்ப ரொம்ப நன்றி மேடம், தேங்க்யூ ஸோ மச். அப்புறமா இங்கே வந்து என்னுடைய நண்பன் மகேஷ் எப்பவுமே நான் ஃபோன் பண்ணுவேன், மச்சான் வாடா இருக்கேன், கொஞ்சம் வாடா வீட்டுக்கு வாடா அப்படின்னு. திடீர்னு வெளியில் வேற வேணா இருப்பேன், அங்கே வாடானா டீ சாப்பிட்டு வாடானா அந்த மாதிரி ஃபோன் பண்ணி தான் கூப்பிட்டான் ஷூட்டிங்கு. மச்சான் வாடா இருக்கேன் அப்படின்னா வீட்டில் தான் இருக்கேன்னா மச்சானா இல்லை ஒரு ஷூட் வாடா அப்படின்னா வாடா திடீர்னு ஷூட் கொடுக்குறான், சரி பேமெண்ட் தருவியா அப்படின்னா அதாவது சும்மா தான் வந்தேன். நான் வந்துட்டு இந்த மாதிரி திடீர்னு ஆல்பம் சாங்கு அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு புரியல, என்னடா வாங்கண்ணா ஆல்பம் சாங்குன்றான். அதுக்கப்புறம் நேற்று ஒரு ஃபோன் பண்ணேன், மச்சான் என்னடா இருக்கான், வீட்டில் தான்டா இருக்கேன் சொல்கிறேன், என்னடா ஒன்று பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். இல்லை நாளைக்கு பாட்டு ரிலீஸ் ஆகுது வராங்க. இந்த மாதிரி தான் வந்து அப்படி ஆரம்பிச்சது. சூப்பர்ரா, வேற லெவல், செம்மையாக வந்திருக்கு. அதுக்கு வந்து முக்கிய காரணம் சபரி பிரதர், வேற லெவல் பிரதர், செம்மையாக பண்ணியிருக்கீங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறது வந்து முத்து பிரதர் உங்களுக்கு தான். ஏன்னா அன்னைக்கு வந்து நான் நடிச்சு 2 சீன் எனக்கே தெரியும். நான் யோசிச்சேன் எப்படி எப்படி இது வச்சாரு எனக்கு தெரியல அப்படின்னு. ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர், வச்சிருக்கு, தேங்க்யூ. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்லோ மோஷன், அதாவது வந்து பிரதர் அவருடைய வந்து ஒர்க்கு வந்து இங்கே நடக்கிறதா ஸ்லோவாக இருக்கும், ஆனால் ஸ்பாட்டில் என்ன ஸ்பீடு எப்பா வேற லெவல் பிரதர். அங்கே வந்து நான் நினச்சி பார்க்கல, அன்றைக்கி ஒரு நாள் தான் நான் டைம் எடுத்துறாங்கன்னா அதுக்குள்ளே இவ்வளோ பெருசாக பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி சொன்னேன். சூப்பர் பிரதர், தேங்க்யூ. அப்புறம் வந்து நம்ம மியூசிக் டைரக்டர் ஸ்ரீபி, எப்பவுமே நானும் அவரும் ஒரு அப்பார்ட்மெண்ட் தான் பேசிகிட்டு இருப்போம். ஆனால் அப்புறம் எப்போ பண்ணுறீங்க தம்பி, நீ எப்போ பண்ணுறேன்னு சொல்லி நான் பண்ணுறேன் அப்படிங்க நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் பண்ணிட்டோம், ஆனால் அதில் இருக்கேன். நான் உங்களுக்கே தெரியாது நான் இங்கே இருக்கேன்னா அவர் இங்கே இருக்கேன்னு நினைச்சு என்ன இங்கே இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா நான் உங்களுக்கு கூட்டிட்டு வந்திருப்பேன்ல. சரி ஓகே. அப்புறம் நரேஷ் பிரதர் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். மாஸ்டர் அன்னைக்கு வந்து சொல்லும் போது மகேஷ் கிட்ட கேட்டேன் டான்ஸு அப்படின்னு சொன்னோன்னே, டான்ஸா சரி யாரு மாஸ்டர் ஸ்ரீதர் மாஸ்டர். அப்போ நான் வரல, ஏன்னா அவரு இந்த ஸ்பீடாக போட்டு கீழே எல்லாம் எனக்கு தெரியாதுடா வேணாண்டா அப்படின்னா. இல்லை நான் உனக்கு ஆடுறதே இல்லை, நீ வந்து சும்மா எங்களை பார்த்துட்டு போனா மட்டும் போதும் அப்படின்னு சொன்னா. அப்பாடா அப்போ ஓகே நான் வரேன் மாஸ்டர், தப்பிச்சிட்டேன் உங்ககிட்ட இருந்து ரீல்ஸ். ஐயோ ஆமாம் இதுக்கப்புறம் ஒன்று இருக்கு, சரி கண்டிப்பாக பண்ணி கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் தினேஷ் அண்ணா ரொம்ப ரொம்ப முன்னாள் பேசிட்டு தான் இருந்தேன் ஃபோனில், தம்பி என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு. ஏன் படமெல்லாம் ஆரம்பிச்சிருக்கேன், விஜய் டிவிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்து படமெல்லாம் இன்னும் எனக்கு பிஸ்னஸ் பண்ணலாமான்னு கேட்குறீங்க அப்படின்னா. தேங்க்யூண்ணா, ரொம்ப ரொம்ப நன்றி வந்ததுக்கு. அப்புறம் மாப்பிள்ள ஜிம்முக்கு 10 மணிக்கு போகலான்னு ஃபோன் பண்ணேன், எனக்கு மணி 11:30 போகலான்னா. சரி நிறைய ரொம்ப நீயே வளர்ந்து இருப்பேன் ஏதோ சொல்கிறேன்னு சொல்லிட்டு படத்தில், சரி நல்ல சொல்லலை. தேங்க்யூ ஸோ மச். கெட்டப்லாம் சொல்கிறேன், கூடிய சீக்கிரத்தில் சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இப்போதான் தெரியுது, சில பேர் வருவாங்க டக்கு டக்குன்னு பேசி முடிச்சுட்டு போகணும்னு நினைப்பாங்க. அப்போ நான் நினைப்பேன் இது வெயிட் பண்ண மாட்டாங்க, பிக்கப் பண்ணுறாங்கன்ற மாதிரி நான் சும்மா நினச்சிப்பேன் என்னோட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடிலாம். இப்போ நான் பிஸியாக இருக்கும்போது தான் தெரியுது அதனுடைய கஷ்டம். ஆனால் நானுமே பேசிட்டு போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். அது ஒரு மாதிரி அநாகரிகமாக இருக்குது. பட் இருந்தாலும் ட்ரை பண்ணுறேன். நான் 11 மணிக்கு ஏடிஜிபியோட மீட்டிங் எனக்கு கொடுத்துருக்காங்க. 2-3 நாளாக நம்ம கேட்டு இன்னைக்கு தான் கிடச்சிருக்கு. ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த டீமோட ஹீரோ தான் என்னை இன்வைட் பண்ணார் மகேஷ். எனக்கு தெரியும், ஒரு 2-3 ஈவெண்ட்டில் மீட் பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு கடின உழைப்பாளி, எப்போவுமே வந்து பாசிட்டிவாக இருப்பாப்புல, ஜெயிக்கணும்னு நினச்சிட்டு அந்த ஒரு வெறியோட இருப்பாப்புல. இவருடைய தூக்குத்துறை நான் பார்க்கல, பட் இந்த இது பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கு, ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. சில இதெல்லாம் பார்த்தா கார்த்தி என்ன ஞாபகம் வந்துச்சு எனக்கு. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். அம்மா பாமி பற்றி சொல்லவே தேவையில்லை, அவங்க ஒரு எக்ஸ்பிரஸ் கியூன். நான் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தேன், நான் 2-3 ஈவெண்ட்டில் நானும் அவங்களும் போயிருக்கோம். இப்போ நான் பர்சனலாக நோட் பண்ணது என்னன்னா, அவங்களுக்கு ஹியூமர் சென்ஸ் நிறையா இருக்குங்க. ஆமாம், ஒரு பெரிய டைரக்டர்ஸ் யாராவது நீங்கள் ஹியூமர் சப்ஜெக்டில் வேணால் அம்மாவை வந்து நீங்கள் நினச்சி எழுதலாம். எனக்கு இப்போ வரும்போது என்னங்க லேட் ஆகிடுச்சு, ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க, நீங்கள் தானேங்க ஹீரோயின் கேட்டாங்க. ப்ரோ நான் தண்ணிக்கேன்னு போட வந்தேன் ப்ரோ,
எனக்கு இதுக்கு சம்மந்தம் இந்த மாதிரி சும்மா கவுண்டர் கொடுத்தாங்க. அந்த அந்த எக்ஸ்பிரஷன் அண்ட் அந்த ஹியூமர் சென்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி கோயம்புத்தூர் ஒரு ஈவெண்ட்ல வந்தப்போ கூட ஒரு பெரிய ஒரு பேனிக்கான சுச்சுவேஷன், நல்லா பெரிய லெகங்கா மாதிரி போட்டுட்டு அவங்க ஃபேஷன் ஷோ வரணும், அதெல்லாம் பண்ணணும். இருந்தாலும் ஒரு டென்ஷன் இருக்கு. அழகா வந்து எல்லாத்தையும் சிரிக்க வச்சு ஒரு பெரிய ஒரு கேலப்பிங் ஆக்கிட்டு போனாங்க. ஸோ டைரக்டர்ஸ் அம்மு அபிராமி வந்து சூப்பரா வந்து அவங்க ஹியூமர் பண்ணுவாங்க. அண்ட் டிரெக்டர் நான் வந்து ஒரு 3-4 டேஸ்க்கு முன்னாடி பார்த்தேன். யாருன்னே தெரியாம வேற ஒரு ப்ரொடியூசர் தினேஷ் மீட் பண்றதுக்காக போயிருந்தேன். அப்ப அங்க பார்த்தேன், இங்க பார்த்ததுக்கு அப்புறம் சந்தோஷம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஐடியா வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. என்னன்னா இது ரொம்ப எனக்கு வந்து என்னன்னா ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு விஷயத்த பண்றதுக்கு முன்னாடி சிந்திச்சு செயல்படணும்னு சொல்லுவாங்க இல்லையா. நம்ம டே டு டே லைஃப்ல எல்லாருக்குமே இதை நம்ம பேசாம இருந்திருக்கலாமே, இல்ல இது நம்ம சொல்லியிருக்கலாமே, அந்த யோசிச்சு செயல்படுறதுக்கான விஷயமா தான் இதை நான் பாக்குறேன். அந்த ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு அந்த ஆரம்பத்துல இவன் யார் ஷார்ட் டெம்பரா, இவன் கிரிமினலா, அது மட்டும் தான் எனக்கு கன்வே ஆகல. மற்றபடி அமேசிங். அந்த எடிட்டிங் சூப்பரா இருந்தது, உங்க ஐடியா சூப்பரா இருந்தது. கண்டிப்பா நீங்க இதை படமாவே பண்ணலாம். இது இந்த கான்செப்டை இந்த டீமை வந்து என்கரேஜ் பண்ண ப்ரொடியூசருக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றிங்க. இது பெரிய விஷயம். ஏன்னா இன்னைக்கு நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த இண்டஸ்ட்ரியில டிஜிட்டல் ஆனதுக்கு அப்புறம் நிறைய பேர் ஈஸியா ஃபிலிம் மேக்கர் ஆயிடுறாங்க. ஆனா இந்த இண்டஸ்ட்ரியில நிறைய கோ டைரக்டர், அசோசியேட் டைரக்டர் 15 வருஷம் 20 வருஷம் கஷ்டப்பட்டவங்கலாம் இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அவங்களால பொருளாதார ரீதியாவே ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ண முடியல, ஒரு ஆல்பம் பண்ண முடியல. அப்படி இருக்க சூழல்ல நீங்க பண்றது இட்ஸ் பிக் திங். நீங்களும் பெரிய படம் பண்ணி நிறைய பணம் சம்பாதிக்கணும் வாழ்த்துறேன். அண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி கேட்டுக்கோங்க, ப்ரொடியூசர் கவுன்சில ஒரு அட்வைஸ் கேட்டுக்கோங்க. இந்த படத்துல இது வைரமுத்து சார் பற்றி சொல்ல தேவையில்லை, ஜி பிரசாத், நரேஷ், மியூசிக் சூப்பர் சார். ஒரு மெலடியாவும் இருக்கு, ஒரு பீட் ஃபுல்லாவும் இருந்தது, ஒரு மாதிரி ரிதமிக்கா இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணி நம்ம ஒரு அழகா கேட்குற ஒரு மூடு, அதுக்குள்ள ஸ்டோரி. நரேஷ் சார் சொல்லவே தேவையில்லை. எவ்ரி ஒன் எல்லாருமே அவங்க வேலையை சூப்பரா பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள். இதே டீம் செகண்ட் சான்ஸ் வந்து படமா வரணும். ஸ்ரீதர் மாஸ்டர் சார் சார் பின்னிட்டீங்க. அவரை சொல்லியிருக்காரு, நான் ஜோடியில நல்லா ஆடிக்காரு, இதுல நல்ல பெர்ஃபெக்டா மூவ்மெண்ட்ஸ் பண்ண வச்சிருக்கீங்க. நான் சொல்ல தேவையில்லை. எல்லாருமே சூப்பரா பண்ணிருக்கீங்க. வாழ்த்துக்கள். அடுத்த மீட்டிங் நம்ம படத்தோட சக்சஸ் மீட்டிங்ல பார்க்கலாம். இங்கேருந்து ஆரம்பிக்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ திங்க் எனக்கு இந்த சாங்ல பாடுறதுக்கு காண்டாக்ட் பண்ணது ஸ்ரீவி அவர்கள் தான். ரொம்ப ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் மியூசிஷியன். இப்போ எவ்வளோ நேரம் பேசவே வரா சொல்லிட்டு இவ்வளோ நேரம் அவர் பேசினாரு. ஸோ அதே மாதிரி தான் ஸ்டூடியோலையும் ஒரு லைனும் இப்படி வேணும் அப்படி வேணும் புழிஞ்சு எடுத்தாரு. ஆனால் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் வண்டர்ஃபுல். உங்ககிட்ட நிறைய கற்றுண்டேன் வேல் சிங்கிங். இது இப்படி பாடி கொடுங்க அப்படி பாடுங்க, நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் ஒன்று கேட்டு வாங்கினாரு. அண்ட் ஈவன் சபரி டைரக்டர் அவரும் அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு இதையும் டிஸ்கஸ் பண்ணி அப்போ அவ்வளோ பேஷனேட்டாக நல்ல டைம் எடுத்து தான் பண்ணோம். ஸோ அதில் ரொம்ப சந்தோஷம் டு பி பார்ட் ஆஃப் திஸ் வண்டர்ஃபுல் சாங். அப்புறம் ஸ்ரீதர் மாஸ்டர் அவங்க கொரியோகிராஃபி இஸ் வண்டர்ஃபுல் ஆஸ் யூஷுவல். ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இட்ஸ் மேட்சிங் தி சாங் பியூட்டிஃபுல்லி. அண்ட் மகேஷ் and Ammu, you look wonderful on screen. The chemistry is wonderful and the visuals are so beautiful. Everything matches and blends so beautifully. செம்மையாக ஆடிருக்கீங்க. அப்புறம் I think one important point is of course the choreography தவிர even the cinematography is wonderful. இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன, இதில் இண்டிபெண்ட் மியூசிக் ஒரு சைடு இருக்கு அண்ட் ஆல்சோ சினிமா ஆன் தி அதர் சைட். ஐ திங்க் இது ஒரு நல்ல பிளெண்ட். பிகாஸ் ஒரு நல்ல ஸ்டோரி லைன் எல்லாம் யோசிச்சு அதை டிரெக்ட் பண்ணி அதை கன்செப்ஷுவலைஸ் பண்ணி இவ்வளோ ஃபண்டாஸ்டிக் டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் அண்ட் மியூசிஷியன்ஸ் எல்லாரும் கொண்டு வந்து இதை நடத்தி வைக்கிறது ரொம்ப ஒரு சிரமப்பட்ட ஒரு வேலை. ஸோ அது இட்ஸ் அ பியூட்டிஃபுல் பிளெண்ட் ஆஃப் த ஸ்டோரி லைன் தட் இஸ் சினிமா அண்ட் இண்டிபெண்ட் மியூசிக். ஸோ ஐ திங்க் இந்த பாட்லேருந்து ஒரு புது ட்ரெண்ட் அப்படி கூட ஆரம்பிக்கலாம். வேற ஒரு ஸ்டோரி போர்டோட ஒரு நல்ல சாங் லான்ச் பண்ணி ஒரு மெசேஜ் கன்வே பண்ணுறது. ஸோ தட்ஸ் சம்திங் நியூ அண்ட் வண்டர்ஃபுல். அண்ட் ஃபைனலி மை வெரி பிக் தேங்க்ஸ் டு producers Karthik and Madhu for making this happen. And the entire team ellarume romba passionate. They worked for hours and hours to make this happen. So I want to wish the entire team all the very, very best and thank you for having me. Thank you.